அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் என்ற தலைப்பில் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஒழுங்கான வாழ்வு என்பது என்ன என்று பார்ப்போம். ஓர் ஒழுங்கான வாழ்வுக்கு முதலாவதாக தேவை சரியான விதிகள் தாம். ஒழுங்கான வாழ்வு என்பது எது? உண்மையிலேயே மகிழ்ச்சியும் வெற்றியும் அமைந்த வாழ்வு எதுவோ அதுதான் ஒழுங்கான வாழ்வு. வாழ்வை துவக்குவதற்கு சரியான விதிகள் இல்லாவிட்டால் நாம் பின்பற்றுவதும் தவறானதான முறையாகும். முடிப்பதற்கு குழம்பி இழிவாழ்வும் ஏற்பட்டுவிடும். வணிகத்துறையிலும் அறிவியல் துறையிலும் பயன்படுத்தப்படும் எத்தனையோ வகையான கணக்குகள் 1 முதல் 10 வரையில் உள்ள 10 எண்களால் தான் செய்யப்படுகின்றன. உலகின் இலக்கியமாய் அமையும் எத்தனையோ ஆயிரம் நூல்கள் ஒரு சில எழுத்துக்களை கொண்டுதான் ஆக்கப்பட்டிருக்கின்றன. அவன் எத்தனை பெரிய வானியல் வல்லுநனாயிருந்தாலும் சரி, அவன் 1 முதல் 10 வரை உள்ள 10 எண்களை அலட்சியப்படுத்திவிட முடியாது. எத்தனை பெரிய மேதையும் மொழியிலுள்ள ஒரு சில எழுத்துக்களை அலட்சியப்படுத்த முடியாது. இலக்கியங்களாக இருக்கலாம், அறிவியல் துறையாக இருக்கலாம், மற்ற எந்த துறையாக இருந்தாலும் எழுத்துக்களை தேவையில்லை என்று நாம் அலட்சியமாக விடக்கூடாது. எத்தனை பெரிய மேதையும் மொழியில் உள்ள ஒரு சில எழுத்துக்களை அலட்சியப்படுத்திவிட முடியாது. இவை அனைத்திலும் உள்ள அடிப்படைகள் சிலதாம். அவை எளிதானவையும் கூட. என்றாலும் அவை இல்லாமல் அறிவும் இல்லை, நாம் சாதனையும் கிடையாது. வாழ்க்கையிலும் வாழ்வதில் அடிப்படை விதிகள்தான். எவை எளிதானவை கூட. அவற்றை மட்டும் ஐயமற கற்று, ஐயம்னா சந்தேகம் இல்லாமல் கற்று, வாழ்வில் அவற்றை எவ்விதம் பயன்படுத்துவது என்பதையும் பயின்றுவிட்டால் குழப்பத்தை தவிர்ப்பதற்கும் ஒழுக்கத்தையும் வெற்றியும் முறையாக நிர்மாணிப்பதற்குமான அடிப்படை போட்டாகிவிட்டது என்று அடிப்படை போட்டாகிவிட்டதுன்னா நம் வாழ்க்கையை முன்னேறுவதற்கு அடித்தளம் அமைத்து விட்டோம் என்று கொள்ளலாம். ஒருவன் இந்த விதிகளையும் இவற்றின் எண்ணிறந்த கிளை விதிகளையும் செயலில் பயன்படுத்தி வெற்றி பெற்றால் அவன் வாழ்வின் மன்னன் தான். அதாவது வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வாய்ப்பு ஏற்படுகிறோம் என்று ஒவ்வொரு செயலும், அதாவது வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முறை இருக்குது, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற முறை இருக்குது. இந்த எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற முறை விட்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற விதிமுறைகள் நாம் பின்பற்றி வாழ்ந்தால் வாழ்க்கையில் நமக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே உறுதியோடு செயல்படுங்கள், வெற்றி அடையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.